எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது ரொம்ப சத்தான, ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டியான, முக்கியமாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் ஜாம். அதுவும் வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. ஒருவர்கிட்ட ஒரு திறமையையோ இல்லை ஒரு நல்ல குணத்தையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே மனசு விட்டு பாராட்டிருங்க. ஏன்னா உங்களுக்கு பாராட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகலாம். பட் அதால் அவங்க மனசில் ஏற்படுற சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிச்சிருக்கும். ஸோ மனசு விட்டு எல்லாரையும் பாராட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ரூட் ஜாம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 ஆப்பிள் 1 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பீட்ரூட்டையும் நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஆப்பிளை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிடலாம். பட் நம்ம தோலோட தான் சேர்த்து செய்ய போகிறோம். இது மெழுகு எதுவுமே பூசப்படாத ஆப்பிள் அப்படிங்கிறதுனால நம்ம தோலோடு செய்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு மெழுகு சேர்க்குற, அதாவது பார்க்குறதுக்கே பளபளன்னு இருக்கும்ல, நல்ல ரெட்டிஷாக இருக்கும், அந்த மாதிரியான ஆப்பிள் அப்படின்னா நீங்கள் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் ஜாம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆவியில் வேக வைக்கிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சமாக முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும். இது ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சமாக அது நல்லா 5 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில இருந்தாலே போதும். கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது இப்ப தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பாதாம இந்த மாதிரி 2 விரலால இந்த மாதிரி இப்படி நசுக்கி பார்த்தாலே அதுல இருக்கிற தோல் தனியா கலண்டு வந்துடும். உள்ள இருக்கிற பாதாமும் தனியா வந்துடும். இந்த ஃப்ரூட் ஜாம் ரொம்ப ஹெல்தியானது. அதை இன்னும் ஹெல்தி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதாமும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம வேக வச்ச ஆப்பிளும் பீட்ரூட்டும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அது கூடவே பாதாமையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான கடாய் அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு அதுல இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி கைவிடாம நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்ததா உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை சுகர் இதுல சேர்த்திருக்கேன். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க இனிப்பை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது இன்னும் ஹெல்தி ஆக்கணும் அப்படின்னா நீங்க நார்மலான ஒயிட் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதுல சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமாவே இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்ல டார்க் கலர்ல வர ஆரம்பிக்கும். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்பப்ப நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுல நான் 2 ஆப்பிள் 1 பீட்ரூட் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் நிறைய சேர்க்க பிடிக்கல, அதாவது ஃபுல்லா சேர்க்க பிடிக்கல அப்படின்னா கலருக்காக ஒரு 2 அல்லது 3 பீஸ் மட்டும் பீட்ரூட் சேர்த்துட்டு ஆப்பிளை நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆப்பிளை அதிகமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா அது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டி ஆகும், ஜாம் பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஜாம்லலாம் கண்டிப்பாக அந்த கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஃபுட் கலர்லாம் சேர்ப்பாங்க. அதே மாதிரி ப்ரிசர்வ், அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்காக அதில் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் இது நம்ம வீட்டிலையே ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலையே நம்மளாக ரெடி பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது எந்த விதமான கெடுதலையும் உண்டு பண்ணாது. கண்டிப்பாக எல்லாருமே இதை வீட்டில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஜாம் பதத்துக்கு இது வந்துருச்சு. நல்ல கெட்டியாக, அதுவும் பாத்திரத்துலையே ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடாமல் அப்படியே கெட்டியாக அந்த இடத்துல இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ சூப்பரான ரொம்ப ஹெல்தியான, அதுவும் வீட்டிலேயே நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ ஃபுட் கலரோ சேர்க்காம செஞ்ச சத்தான ஃப்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இதை பிரெட்ல தடவி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அழகாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டே போகாது. சப்போஸ் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு ஜாமில் லைட்டான ஒரு புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா, புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா
கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அல்லது 3 சொட்டு லெமன் வந்து புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதனால நான் சேர்க்கல இதில். இந்த ஜாம் நம்ம ப்ரெட்டில், தோசையில், சப்பாத்தியில் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தடவி கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஹெல்த்தும் கூட. ஸோ பயப்படாமல் கொடுக்கலாம். சம்டைம் நம்ம அவசரமாக வேலை செய்யும்போது குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது சைடிஷ்லாம் செய்ய முடியல அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.